தாவீது கோலியாத்தை கொள்கிறான். சவுல் மன்னனாக இருக்கிறான். ஆனால் சவுல் கோலியாத்தை எதிர்த்து போர் செய்யல. பயம். கோலியாத் மிகுந்த படைபலத்தோடு இருக்கிறான். மிக போரில் சிறந்தவனாக இருக்கிறான். போர் செய்ய வேண்டிய சவுல் பயந்து கொண்டிருக்கிற போது தாவீது சவுலுக்கு பதிலாக போர் செய்கிறான், சண்டையிடுகிறான், கோலியாத்தை சாகடிக்கிறான் தாவீது. உடனே மக்கள் எல்லாம் தாவீதை புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுலுக்கு வந்தது என்ன? என்ன வந்திருக்கணும்? சவுலுக்கு நன்றி உணர்வு வந்திருக்கணும். எனக்கு பதிலாக தாவீது இந்த நல்ல காரியத்தை செய்தான், நன்றி உணர்வு வந்திருக்கணும். அது வரல. மாறாக சவுலின் மீது, தாவீதின் மீது சவுல் பொறாமை கொண்டான். அந்த பொறாமை எங்க போய் விட்டுச்சு? எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டு போனான். தாவீது சவுலுடைய கண்களில் படாமல் ஓடிக்கொண்டே இருந்தான், உயிரை பாதுகாத்துக் கொள்ள. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டார்கள். இவன் மக்களையெல்லாம் தன் பக்கம் சேர்க்கிறான், இவன் மக்களையெல்லாம் பாவிகளையெல்லாம் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான், கடவுளை பற்றி இவன் போதிக்கிறான், எல்லா மக்களும் இவனுக்கு பின்னாடி போறாங்க. நம்ம நிலைமை என்ன ஆகும்? பொறாமைப்படுகிறார்கள், இயேசுவை கொலை செய்கிறார்கள்.